அது அது ஒண்ணுதான் முறையாகுது. அதுக்கு நீ வெட்ட சாத்துல கை வைக்கிறதா? ஓய் சாரு ஊத்தலைங்க, தயிர் தான் ஊத்துறாங்க. என்னுடைய யாதவ குல சேனாதிபதி சேனாதிபதி நானே தாங்க. தேவலோகத்தில் சபை கூடியிருந்தால் தேவர் சபைங்க, பூலோகத்தில் இன்று கூடியபடியினால் புண்ணிய சபைங்க, ராஜ்ய சபை. நமக்கு ஒரு தெய்வீக சபை. ஆமா, எல்லா இடத்துக்கும் எப்படியோ. ஆமா, இந்த இடத்துல சபையில சொன்னா படிக்கும். ஆமாங்க, தெய்வம் கூட இருக்கும் சபை. ஆமாங்க, அதனால் இது தெய்வீக சபை. தெய்வீக சபை. ஆனால் பிறந்த அப்பன்மார்களும் அரசர தாய்மார்களும் சபாபேதம் என்று சொல்லக்கூடிய 4 வருடத்திலும் ஓரிடமாக அமைந்திருக்கின்றன. ஆமாங்க, எதற்காக, என்ன காரணம்? அம்மாவாசை முன்னிட்டு 54வது மாதமாக வெற்றி படைப்பாக இன்று நாடகம். எப்படி எனக்கு இதெல்லாம் டவுட் இல்ல. எங்க போனாலும் இந்த கண்டக்டர் வேலையை மட்டும் விடுறதே இல்லப்பா. அதுவும் நல்ல சீட்டு எல்லாம் கையில குடுக்கறது இல்ல, நல்ல சீட்டை கிழிச்சு குடுக்கறது. உண்மை சம்பவம். அது மட்டும் இல்ல, இந்த ஆம்பளைங்களா என்ன பாவம் பண்ணி தொலைச்சோம்னு தெரியல. முன்னாடி யாருந்தீங்கல்ல, ஆம்பளைங்களா பின்னாடி ஏறு. முன்னாடி யாருன்னா என்ன பண்ணி போடுவான்? பொம்பளை மட்டும் முன்னாடி ஏறுமா. ஏண்டா கவர்மெண்ட் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. எப்ப முன்னுரிமை கொடுக்கறோம் சொல்லி எல்லாம் இலவசமா பஸ்ஸை விட்டுட்டாங்க. டிக்கெட் வாங்குறது இல்ல, காசு எல்லாம் ஃப்ரீ. முன்னெல்லாம் வேலைக்கு போவாங்க வருவாங்க, அதனாலதான் பஸ்ல போவாங்க. இப்ப காலையில எந்திரிக்கிறது, சோறாக்குறதும் இல்ல, ஒரு கர்மாந்திரம் இல்ல, மூஞ்சில பவுடர் அளிக்கிறது, பூசிக்கிறது கிடையாது. முன்னாடி ஒரு செட் இப்படி நடிச்சுக்கிட்டு ஊர் சுத்த கிளம்பிடுறாங்க. நாங்க பட்டினியுமே கிடக்கிறோம். இதுல வேற பொம்பளைங்களுக்கு முன்னுரிமை. நீ குழந்தையா இருந்திருப்ப. ஆமா, குழந்தையா தாங்க இருந்தோம் எல்லாரும். குழந்தையா நீ ஆய் காட்டு போயிருப்பில்ல? ஆய் காட்டுவா? அங்கெல்லாம் போற ஆய் போயிருப்பில்ல? கல்லு காட்டுக்கு மட்டும் தான் போவேன். உனக்கு முன்ன 6 கட்டி விடுது. அம்மா தாய்மாருக்கு தான் முதல் சொந்தம். இது கூட பிரச்சனை இல்லை. சத்தியமா நாடு தண்ணீர் எழுதி எவ்வளோ போனாலும் 42 ரூபா டிக்கெட்டு. சரி, ஜன்னல் வரும்போது ஒரு சீட்டு கிடைச்சிருக்கான்னு உட்காந்து ஒரு 60 வயசு இருக்கந்தாயும். ஏ தம்பி, எந்த நான் உட்காடுறேங்க, பிரியா வர்றீங்க, நான் காசு கொடுத்துட்டு வரோம். பாதி அது மேல இருக்குது. பாதி வரும் தான் ஜன்னலோரத்துல பிடிச்சி உட்காந்தேன். அது எழுதி போட்டு உட்காந்து என்ன நிக்க முடிச்சு அது வாய் மேலே எடுத்து. சபையில் முன்பதாக பொதுமக்கள் முன்னிலையில் 54வது தெருக்கூத்து நாடகம். ஆமாங்க, வெற்றி படைப்பாக அமாவாசை திதியை முன்னிட்டு, அதாவது பல வகையில் ஆசிரியாக இருக்கக்கூடிய சிறந்த நடிகர்களாக ஒன்று சேர்ந்து அம்மனுடைய அருளால மாதம் இடைவிடாமல் படிக்க நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாம கூட வர்ற 100-200 வாங்கிட்டு போயிடுறோம். கொட்டும் பனி மழையில் எதையுமே பாக்குறது கிடையாது. ஆமாங்க, இரவாக மதிக்காமல் படிக்கு, நாளைக்கு இருக்கும் வேலையை பொருட்படுத்தாமல் படிக்கு நமக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்து வருகிறார். ஆமாங்க, பொதுமக்கள் அவருடைய குடும்பங்களும், ஆமா, என்னை நம்பி வந்துள்ள நாடக கலா ரசிக பெருமக்களுடைய குடும்பங்களும் நம்மை திரையுலகில் கொண்டு சென்று உலக நாடெல்லாம் காமித்துக் கொண்டிருக்கிறார். அருமை அண்ணன் செல்வம் யூடியூப் சேனல் கரூர் வெள்ளாளப்பட்டி சேர்ந்த செல்வம் அண்ணார் அவர்களும் இந்த நாடகத்திற்காக அன்னதானத்தை மேற்கொண்டுள்ள ஸ்ரீ பச்சையம்மன் நண்பர்கள் அவர்களுக்கும் ஆதியிலே அன்னதானத்தை துவக்கம் செய்த அருமையப்பா பச்சையம்மன் கோயில் நிர்வாகி அளவு கவுண்டர் அவர்கள் குடும்பத்திற்கும் நாடக கலையை எவ்வாறெல்லாம் ரசிக்க வேண்டும் என்று நமது முன்னோர்கள் சுற்று
இருக்கக்கூடிய இன்னும் ராஜாமணி அப்பா, சுந்தர கவுண்டர், வரத கவுண்டர், இதுபோல் எண்ணற்ற நண்பர்கள் எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக நடத்தி ஓய்வு பெறும் தருவாயில் இருக்கிறாங்க. ஓய்வு பெறும். ஆமா ஆமா. எப்படி சொல்றீங்க? வயதாகிட்டு. வயதானாலும் கலைக்கு என்னைக்கு அழிவு கிடையாதுங்க. அவங்களுக்கு வயசாகிட்டு. ஆமா. அவருடைய குடும்பங்களும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று அவர் செய்யும் தொழிலை மேன்மை முன்னேற்ற வளர்ச்சி நல்ல வருமானத்தை கொடுத்து போக்குவரத்தில் யாதோரு இடையூறுமின்றி இன்று சீரம் சிறப்புமாய் பல்லாண்டு 1100 ஆண்டு கால வாழ எல்லாம் வல்ல பச்சியம்மனை பிரார்த்திக்கிறேன். அது மட்டுமல்ல, நம்ம சம்பளத்துக்கு ஆடுற கூத்துல நம்ம வளைஞ்சோன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் அவங்க சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லி அவன் வெத்தலை பாக்கு வச்சிருக்கிற காசையெல்லாம் பாரு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறான். ஆமாங்க. வச்ச வேண்டுதல் நிறைவேறிச்சு சொல்லி நிறைய பேர் நன்கொடை கொடுத்துருக்கிறாங்க. நான் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிற அந்த அம்மா நான் கண்டிருந்து பார்க்கல அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்றவங்களும் உண்டு. அம்மா தாயே பச்சி அம்மா எனக்கு நோய் இருக்குது, நோய் குணமாகும் என்று சொல்லியும் நன்கொடை கொடுத்துள்ளார். ஆமா. என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், புத்திர சந்தானம் வேண்டும் என்றும் நன்கொடை கொடுத்துள்ளார். அது மட்டுமல்ல, கண்ணந்தேரி பள்ளியாண்டவர் கோயில் பூசாரி அவர் சொத்திருந்த 500 ரூபாயும், மட்டம்பட்டி சித்தன் கவுண்டர் அவர்கள் சொத்திருந்த 500 ரூபாயும், இழுவக்காட்டூர் சின்னமுத்தையா அவர் சொத்திருந்த 500 ரூபாயும், அருள்மிகு பச்சியம்மன் கோயில் பூசாரி ராஜா அண்ணா அவர் சொத்திலிருந்து 1000 ரூபாயும், இன்னும் அதாவது கோரிக்கை வைக்காமலும் கூட நமக்கு நன்கொடை கொடுத்து வருகின்றனர். எந்த கோரிக்கை வைத்திருந்தாலும் சரி, அம்மா தாயை பத்தினி அரியலூர் எல்லையை விட்டு இங்க கோசாரிப்பட்டியில் கோயில் கொண்டுள்ள பச்சி அம்மா அவர் மனதிலே நினைத்த காரியமெல்லாம் நிறைவேற உன்னை நான் மன்றாடி கேட்டுக்கிறேன். அவர் சின்ன தொழில் செய்தாலும் சரி, பெரிய அளவில் தொழில் செய்தாலும் சரி, செய்யும் தொழில மேன்மை முன்னேற்றம் வளர்ச்சி நல்ல வருமானத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தின் சிறப்பான கல்வியும் கொடுத்து போக்குவரத்தில் யாதொரு இடையூறுமின்றி சீரும் சிறப்புமாய் பல்லாண்டு 1100 ஆண்டு கால வாழ எல்லாம் வல்ல பச்சியம்மனை பிரார்த்திக்கின்றேன். ஒரு சட்டசபை இருக்குது, அந்த சட்டசபையில நிறைய எம்எல்ஏ அவங்க எல்லாம் போடுறாங்க. நான் சபையில சொல்றேன், கூடுவாங்க இல்லையா, நான் சொல்றேன் அனுமதி கொடுத்தா இந்த கொட்டாயம் நானே கூட பச்சியம்மன் நாடக சபா சார்பா செஞ்சு கொடுத்துறேன். அனுமதி கொடுக்கிற மாதிரி சொல்லணும். ஆமா, பேசணும், அனுமதி கொடுக்கணும். நான் போராடுறேன், கொடுக்க வைக்கணும், நீங்க மாநாடணும். முதல்வர் சொல்வாரு பட்ஜெட் கம்மியா இருக்குது, அப்படி இல்ல, பட்ஜெட்ல கம்மியா இல்ல, முதல்வர் அப்படி சொல்வாரு. அதாவது சட்டசபையில அப்படி இல்ல, இது வேற ஒரு நிதி ஒதுக்கி கூட செஞ்சாதான் தொகுதிக்குள்ள போக முடியும், நான் போய் மக்கள் சந்திக்க முடியும். அந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தாதான் நாங்க ஆட முடியும். இன்னும் வர நாடகக்காரர் ஆடுவாங்க, இன்னும் கூட்டம் நிறைய வரும், இன்னும் 10 ஊர் சேர்ந்தாலும் அப்படின்னு மாநாடணும் ஐயா. சரிங்க ஐயா, முதல் கோரிக்கையாக ஏற்று
ஏற்பாடு பண்ணணும். நான் வீட்டுக்கு வரத்துல இந்த தேவை போயிட்டு உள்ள கச கச கை ஈரம் எப்படி உட்காந்து ரசம் போடுறது? வேட்டியை வந்து போடுறது. பங்காளி நீயும் பங்காள கட்டுங்க வேட்டியை வந்து போடுங்க. அதை பாருங்க, முக்கியமான ஒரு ஆள் அங்க உட்காந்து வந்து போச்சு. எப்படி உட்காந்து ரசம் போடுறது? அது வேற படிதான் கொடுங்க. எல்லா வகையிலும் குத்தம், எந்த வகையிலாலும் குத்தம். எத்தனை அடி அடித்தாலும் என் உயிரே போனாலும் நான் உன் பிள்ளை. நீ எதை கொடுத்தாலும் நான் சமாளிக்கிறேம்மா. உயிர் உள்ள வரை. தாயே பச்சியம்மா, எங்களுடைய நாடக கலைஞனுடைய குறையை உன் கடைக்கண் பார்வையால் தீர்த்து கூடம்மா. அம்மா, என்னை நம்பி வந்த நாடக கலைஞர்கள் குடும்பமும் என்னை காண வந்துள்ள ரசிக பெருமக்களுடைய குடும்பங்களும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று சீரம் சிறப்புமாய் பல்லாண்டு பல்லாண்டு கால வேலை பற்றியவனை பிரார்த்திக்கின்றேன். ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஒரு நாள் யாரும் பேசல. கோரிக்கை வை. ஒரு நாள் யாருமே பேசல. இன்னைக்கு ஒரு நாடக கலைஞர் பேசுற. இது நாமெல்லாம் நம்ம வீட்டுக்கு போறதுல எல்லாருக்கும் அதுக்கும் போயிடும். பச்சியம்மாள் என்ற குழந்தை பெயர் கீர்த்தியாக 200 ரூபாய் கூட கொடுத்துள்ளார். தாயே பச்சியம்மா, சீரம் சிறப்புமாய் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று சீரம் சிறப்புமாய் வாழ பச்சியம்மை பிரார்த்திக்கின்றேன். சத்திவேல் அவர் சொத்திலிருந்து 100 ரூபாய் கூட கொடுத்துள்ளார். பெரியசாமி நவீன்ராஜ் அவர் சொத்திலிருந்து 100 ரூபாய் கொடுத்துள்ளார். தாயே பச்சியம்மா, அவரவர் செய்ய தொழிலை மேன்மை முன்னேற்ற வளர்ச்சி நல்ல வருமானத்தை கொடுத்து சீரும் சிறப்புமாய் வாழ பச்சியம்மனை பிரார்த்திக்கின்றேன். எனது சொந்த சின்னமாவாகப்பட்ட சின்னமயிலி அம்மா. ஆமா, போன மாசம் உட்காந்து கூத்து பாக்குது. இந்த மாசம் பாண்டிச்சேரி ஆஸ்பத்திரியில ரொம்ப அன்கண்டிஷனா இருக்குது. அம்மா தாயே பச்சி அம்மா, அவங்க உடல்நிலை சரியாகி அவங்க உடம்புல இருக்கிற நோய் அத்துபடி ஆகி அவங்க நல்லபடியா வீடு திரும்பி வந்து இதே போல இடத்துல கூத்து பார்க்கணும். அவங்கள நான் கட்டளை கொடுத்து என் சார்பா அவங்கள கூத்தாட வைக்க ஒரு கூத்து விட சொல்றேன். அம்மா தாயே பச்சி அம்மா, கூட துணை போய பக்க துணை போய பாதுகாப்பு கொடுத்து அவர் உடம்பிலே இருக்கு நோய் நொடி வினிவிடிகளை நீக்கி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை கொடுத்து சீரும் சிறப்புமாய் வாழ பச்சியம்மனை பிரார்த்திக்கிறேன். நாடகம் நரகாசூரன் சண்டை புராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய நரகாசூர சம்காரம். தீபாவளி நடந்து கொண்டிருக்கிறது. இது எதனால என்பதை அறிந்து கொள்ளலாம். நரக தீபாவளி எப்படி உற்பத்தி ஆச்சு, இந்த தீபாவளி பண்டிகை யாரால் உற்பத்தி ஆச்சு அப்படிங்கிற ஒரு விருத்தாந்தரம் உள்ள நாடகம் தான் இந்த நரகாசூர சம்பாரம். இந்நாடகத்தில் என் பேர் என்ன, என் விருத்தாந்தரம் என்ன சொல்லட்டுமா?
நான் முதன்மை தொழில் செய்கின்றவன். முதன்மை தொழில் ம். எப்பேற்பட்ட தொழிலுங்க? அழிக்கும் தொழில். ஓ, நடிக்கும் தொழில். அழிக்கும் தொழில். அழிக்கும் தொழிலை செய்து வரக்கூடிய கூடிய என் பெயர் கண்ணன் என்றும் மகாவிஷ்ணு என்று சொல்லலாம். ஓ, மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பின் ரகசியம் நண்பா, ஆ, நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படிங்க? ஆ. அது எப்படிங்க? ஒரு மரமா இருந்தாலும் சரி, ஒரு செடியா இருந்தாலும் சரி, விதை இல்லாம முளைக்காது. நீங்க விதை இல்லாத வித்துன்னா நான் எப்படி நம்புறது? சரி, இந்த மரம் எதிலே ஆனது? விதையால. விதை எங்கே இருந்து வந்தது? மரத்துல இருந்து. மரம் எங்கே இருந்து வந்தது? விதையில இருந்து. விதை எங்கே இருந்து வந்தது? மரத்துல இருந்துங்க. விதை முந்தியா மரம் முந்தியா? விதைதான் முந்தி. அப்ப மரம் இல்லாமல் விதை எப்படி வரும்? அப்ப மரம் தான் முந்தி. விதை இல்லாமல் மரம் எப்படி வரும்? அது எப்படிங்க, நீங்களே சொல்லுங்க. அதுபோல் என் தன்மை. ஓ, யாருடைய படைப்பிலும் நான் பிறக்கவில்லை. நான் விதை இல்லாத வித்து. விதை இல்லாத வித்து. தாய் இருந்த யாரும் இல்லை. யாருமே இல்ல. உண்மைதான். யாருமே இல்லாம எப்படி அது உளுந்திருந்தா கூட சரி, சோத்துக்கலாம். கடலில் ஓர் யுகம் நான் இருந்தேன். ஒரு யுகம். ஓ, சரிங்க. அண்ணா ஆகாரமாக என் வலது கால் பெருவிரலை வைத்து புசித்தேன். ஓ, வலது கால் பெருவிரல. சரிங்க. இன்னைக்கு ஆண் குழந்தை பிறந்தா என்னுடைய வலது கால் பெருவிரலை எடுத்து சப்போம். ஆமாங்க, என் பையனை அப்படித்தாங்க பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களால வந்து. ஆமா, சரி நண்பா, நான் விதையில்லாத வித்தாக இருந்தாலும் யுகம் 4ஆக பிரித்தேன். எப்படி? கிரேதா, கிரேதா, திரேதா, கிரேதா, துவாபரி, உபாபரி, கலியுகம். கலியுகம். திரேதா, திரேதா, துவாபரி, கலியுகம். வேதம் 4. வேதம் 4. ரிக், யஜுர், சாமம், சாமம், அதர்வணம். அதர்வணம். இப்படி சொல்லக்கூடிய 4 வேதம். 4 வேதம். 4 திக்கு. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. வடக்கு. 4 இனம். 4 இனம். பிரம்மா, சத்ரியா, சூத்திரா, சூத்திரா, வைஷ்ணவா, வைஷ்ணவா, சூத்திரா. இப்படி 4 இனம். இப்படி எடுத்து முதலாவதாக நான் எடுத்த யுகம் திரேதா யுகம். திரேதா யுகம்.
அதுல என்னவா எடுத்தீங்க அவதாரம்? நண்பா ஆ, நான் எடுத்த அவதாரத்தை சொல்லட்டுமா? ஆமாங்க. ஆ. முதல் கிரேதா யுகத்துல நீங்க என்னவா உருமாறுனீங்க? நண்பா சாமி. என் இடது காலிலே பிறந்த சோமகாசூரன் சரி. என் உச்சி கமலத்திலே பிறந்த சதுர்முகம் படைத்த பிரமதேவன் பிரம்மதேவன். ராம மதனம் என்று சொல்லக்கூடிய சூடாமணி முக்கை வைத்து சரி. பிரபஞ்சத்தை படைத்தார். ஓ, உங்கள் மகன் பிரம்மா. ஆமா. சரிங்க. நரப்பன பரப்பன ஊர்வன நீந்துவன இப்படி 4. 84 லட்சம் ஜீவபேதங்களையும் சரி. அவன் படைக்கும் தொழில் படைத்தவன். சரிங்க. என் மகன் பிரம்மா பிரம்மா. அவன் அதாவது களவாடி சென்று பால்கடலிலே ஒளிந்தான் சோமகாசூரன். சரிங்க. அவனை வதம் செய்வதற்காக ஆ. நான் மச்சமாக ரூபம் எடுத்தது முதல் அவதாரம். மற்றவனா? மீன். மீன். முதல் அவதாரம் மீன். அடுத்து இரவிலும் பகலிலும் தூங்காத ஜீவராசியால் தான் எனக்கு அழிவு நேரிடும் என்று வரம் பெற்றான். சரி. அப்படி ஒரு ஜீவன் உலகத்திலே மீன் தான் இருக்கிறது. ஏங்க இன்னொன்று இருக்குதுங்க. நாய். என்னாலும் பார்த்தாலும் குறைச்சே போகுது. அது மட்டும் இல்ல, வண்டியில போனேன்னு வச்சுக்க, என் வண்டி மட்டும் உறவே இல்ல, துரத்திக்கிட்டே இருக்குது. எந்த ரோட்ல போனாலும் இந்த ரோட்ல காலையில போவேன், ஒரு 25 நாள் என்ன துரத்தும். அது ரோட்டுக்காடு முக்கு தாண்டறதுக்குள்ள. தெரியுமா? நீ பொட்ட நாய்க்கு சொந்தக்காரனா? பொட்ட நாய நீ வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை என்ன போட்டு நான் எழுதி சொல்லல. ஏண்டா, நான் 2வது அவதாரமாக கிரேதா யுகத்தில் என்ன அவதாரம் எடுத்தேன் தெரியுமா? பூர்வமாக அவதரித்தேன்.
அடுத்த அவதாரம் இரண்டாவதாக எடுத்த அவதாரம் கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்து ஓ ஆமை அவதாரம். ஆமை அவதாரம் எதற்காக, என்ன காரணம்? தேவருக்கு மறை மூக்குள் பிடி அழியாமல் இருக்க என்பா பார்கடியிலே பாண்டமாக வைத்து மந்திரகிரி மலையை மத்தாக வைத்து சந்திரனை தூணாக நிறுத்தி ஆதிசேஷனை அணக்கயிறாக கட்டி அதாவது பார்கடலை அமிர்தம் கிடைத்தனர். ஓ பார்கடல்ல அமிர்தம் கிடைச்சாங்க. சரிங்க. அமிர்தம் திரண்டு வரும் தருவாயில் மந்திரகிரி மலை சாய்ந்தது. ஒரு புறமா சாயுது. சரிங்க. நான் தியானத்தில் பார்த்தேன் நண்பா, ஆமை அவதாரம் எடுத்து நான் மந்திரகிரி மலையை முதுகில் தாங்கி நின்றேன். இது இரண்டாவது அவதாரம். உண்மைதான். மூன்றாவது நான் எடுக்கவில்லை. இன்னும் இல்லைங்களா? எடுக்கும் தருவாய் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்களா? உண்மைதான். சரி, இன்னைக்கு என்ன வேலைங்க உங்களுக்கு? நண்பா, இந்த கிரேதா யுகத்தில் என் தேவிமார்கள் யார் தெரியுமா? கல்யாணம் ஆயிப்போச்சா? என்ன என்ன சொல்றீங்க? உண்மைதான். இதெல்லாம் யாரு பொண்ணு கொடுத்தா? அதான் நினைச்சேன். நான் மஞ்சள் பையன் எடுத்துக்கிறாரு. ஒரு ஜாதகத்தையும் ஒன்று எடுத்து சுத்தம் போது நினைச்சேன் கல்யாணத்துக்கு ஊர் கல்யாணம் பண்ணுவோம். நான் மழை விழுந்த மஞ்சை சொல்லட்டுமா? கண்டக்டர் வேலை ஒண்ணு, கண்டக்டர் வேலை ஒண்ணு, கூத்தாடுறது ஒண்ணு, பொண்ணு புரோக்கர் வேலை புதுசா ஜாதகம் பாக்குறது. ஜாதகம் பாக்குறது மூணு தான். ஜாதகம் பாக்குறது, கண்டக்டர் வேலை, கூத்தாடுறது. எதுலையுமே விடுறதில்ல, எல்லாம் கலந்துகிட்டு உடனே அடுத்த செகண்ட் அது விதி பயணம். அப்படி ஒரு பேர் நீங்க என்ன பண்றோம்? விதி பயணத்தை வியந்த நாளிலும் வெல்ல முடியாது. முடியாதுங்க. நண்பா, திருமணம் செய்த மனைவிமார்கள் என் ஆசை நாயகி யாருங்க? என் நண்பன் தேவி. அந்த தேவடியா யாரு? தேவருக்கு அடியால் யாருங்க? சொல்லட்டுமா?